பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த சங்கீதத்தில் 1லிருந்து 13 வசனங்கள் இருக்குது. இதை சியோனை பற்றி இந்த வசனத்தில் அதிகமாக போட்டிருக்கு. இந்த அதிகாரத்தில் இது தேவனுடைய நகரமான நகரத்தை மேன்மையையும் விவரிக்கிற ஒரு பாடலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோராகின் புத்திரரால் எழுதப்பட்ட ஒரு பாடல் நம்ம சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை பெரியவராக கொண்டு அவர் மேலே அவங்க நம்பிக்கை வைத்து நடந்த போது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா மிகுந்த சமாதானம் சந்தோஷத்தையும் அவங்க அனுபவித்தாங்க. அவங்க அனுபவித்து தேவனை துதித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இஸ்ரவேல் மக்கள் வழி விலகி சென்ற போது மிகுந்த துன்பத்தை அவங்க அனுபவித்தாருங்க. நாம் கூட நம்முடைய வாழ்வில் கூட கர்த்தரை பெரியவராக விசுவாசித்து நடந்து கொண்டால் நமக்கு கூட என்ன நடக்கும்னா சமாதானமும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் நிறைந்து நாம் அவரை நம்ம துதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம இதுலேருந்து கற்றுக்கொள்ளலாம். தாவீதும் சாலமோனும் இவர்கள் இருந்த காலத்தில் சீயோன் நகரம் எருசலேம் நகரமும் மகாராஜாவின் நகரமாக தேவனுடைய ஆலயம் இருக்கும் இடமாகவும் இருந்தது. இது சீயோன் மலைக்கு வடதிசையில் இருந்தது. இந்த எருசலேம் நகரை நிரந்தரமாக தேவனுடைய நகரமாக கர்த்தர் நித்தியத்தில் நிறைவேற்றுவார். ஆகவே சீயோன் நகரம் உலகம் முழுவதற்கும் இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு நகரமாக என்றென்றைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நிறுத்துவார். இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ எருசலேம் நகரம் மகாராஜாவின் நகரமாய் மாறிற்று. அது எல்லா உலகத்திற்கும் எல்லா உலக மக்களுக்கும் என்ன கொடுத்துச்சுன்னா சந்தோஷத்தை கொடுத்தது. நாம் இந்த தேவனுடைய நகரம் என்று நாம் தான் தேவனுடைய நகரம்னு நாம் சொல்லணும். சியோன் நகரமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் நாம் இருக்கணும். கருத்தாக நாம் என்ன பண்ணணும்னா கவனித்து அவர் மீது நம்ம நம்பிக்கை வைத்து நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இவர் நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். நம்மை இவர் என்ன பண்ணுறாருன்னா மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த வசனம் ஒவ்வொன்றும் வாசித்து நாம் என்ன பண்ணணும்னா எருசலேமுக்காகவும் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் நாம் நம்முடைய ஜெபத்தில் ஒரு பங்காக நம்ம வைத்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.